தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலயமாக இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும்படியாகவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறை வார்த்தைகள் லூக்கா நற்செய்தியாளர் நீதியற்ற ஒரு அரசர், ஈவு இரக்கமில்லா ஒரு அரசர் விதவை பெண் ஒருவருக்கு நீதியை வழங்குகின்றார். அவர் யாரையும் மதிப்பதும் இல்லை, உலக மக்களை அவர் சந்திப்பதும் இல்லை. ஆனால் நான் ஆட்சி செய்கின்ற இந்த நாட்டில் ஒரு கைம்பெண் ஆனவள் எனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கின்றாள். அவளின் தொந்தரவின் நிமித்தமாவது நான் அவளுக்கு நீதி வழங்குவேன் என்று நீதியை அவன் வழங்குகின்றான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்களுக்கும் இஸ்ரேல் மக்கள் போரில் வெற்றி பெற வேண்டுமென்று ஆண்டவரிடத்தில் மோசே ஜெபிக்கின்றார். அமலேக்கியர்கள் இஸ்ரேல் மீது போர் தொடுக்கின்றனர். அந்த போரில் அவர்கள் வெற்றி பெற மலை உச்சியிலே மோசே ஆண்டவரின் கோலை கையில் வைத்து கொண்டு கரங்களை விரித்து ஜெபிக்கின்றார். அப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் மீட்படைகின்றார்கள், வெற்றி பெறுகின்றார்கள். அவருடைய கைகள் தளருகின்ற நேரத்தில் அமலேக்கியர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். ஆரோனும் யோசுவாவும் மோசேயினுடைய கரங்களை அவர்கள் உயர்த்தி பிடித்து கொள்கின்றார்கள். இஸ்ரேல் மக்கள் முழு வெற்றியை அடைகின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியும் இன்றைய வாசகங்களும் நமக்கு எடுத்து சொல்வது ஒன்றுதான். ஜெபியுங்கள், ஜெபத்தினால் எல்லாம் முடியும் என்று சொல்கின்றார்கள். அந்த இறை வார்த்தைகள் ஜெபத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக ஈடுபடுகின்றீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோடு ஒன்றித்து ஆண்டவர் முன் அமர்ந்து ஜெபிக்கின்றீர்களோ, அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லுகின்றது. நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அனைத்தையும் பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்க இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற குடும்பம் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறுகின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை அங்கே நிரப்பப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு அங்கே நிறைக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி அங்கே நிறைவாக பொழியப்படுகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் இயேசு தருகின்ற அந்த அமைதி அங்கே அந்த இல்லத்திலே தங்கி நிற்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்களும் நானும் ஜெபிக்கின்ற பொழுதுதான் அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்றோம் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக மோசே ஆண்டவருடைய கோலை கரங்களிலே வைத்து கொண்டு
அவர் கரங்களை விரித்து பிடிக்கின்ற பொழுது இஸ்ராயேல் மக்கள் அந்த போரிலே வெற்றி பெறுகின்றார்கள். அப்பொழுது இதற்கு அடையாளமாக ஜெபம் செய்கின்ற எந்த குடும்பமும் நிலைத்து நிற்கும், அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த இறைவார்த்தையை சிந்திக்கின்ற இந்த வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் இப்பொழுது ஜெபத்தை ஏறெடுக்கப் போகின்றேன். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுது ஆண்டவரும் அன்னை மரியாளும் சேர்ந்து நம்முடைய குடும்பங்களுக்கு அமைதியையும் கொடுப்பார்கள் என்பதை விசுவசியுங்கள், ஜெபியுங்கள், வெற்றி பெறுவீர்கள். ஜெபிப்போமா? எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் இயேசுவே, இதோ இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி மீதும் ஆண்டவரே நேரமுடைய வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. இந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவரே உம்முடைய திருச்சிலுவையை உற்று நோக்கி ஜெபிக்கின்ற பிள்ளைகளை நீர் நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கின்றேன், அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்படும் என்று சொன்ன தகப்பனே, இதோ இந்த காணொளியை பார்த்து உம்மை நோக்கி கூவி அழைக்கின்ற பிள்ளைகளின் குரலுக்கு செவிகொடும் ஆண்டவரே. அவர்களுடைய உள்ளங்களை நீர் நிறைவாக பார்த்து கொண்டிருக்கின்றே, அவர்களுடைய தேவைகளை நீர் நிறைவாக பார்த்து கொண்டிருக்கின்றே. இந்த மாதம் முழுவதுமாக, இந்த வாரம் முழுவதுமாக அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர்களுக்கு முன்னும் பின்னும் அரணாக இருந்து நேர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற பெரியவர்களுக்காக, முதியவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. வயது முதிர்ந்த காலத்தில் இருக்கின்ற அவர்களை பேணி பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய ஞானத்தை அவர்களுக்கு நிறைவாக தந்திரலும், உடல் உள்ள சுகத்தை அவர்களுக்கு நிறைவாக தந்திரலும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடும் ஆண்டவரே. சாலமோன் அரசன் கேட்டது போல ஆண்டவரே இந்த மக்களை கட்டி காக்கக்கூடிய ஞானத்தை கொடும் என்று கேட்டதை போல இதோ படித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிறைவாக ஆசிர்வதியும் சாமி. நிறைந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடும் அப்பா. உடல் உள்ள சுகத்தை தாரும் ஆண்டவரே. சிறப்பாக குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்களை நீர் நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் நிறைவாக ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.